சிவசக்தி அங்காளம்மன் தேவி மையம் அலசூர் மர்ஃபி டவுன். என் பேர் வினோத் குமாரசாமி. சில பேர் எனக்கு ஆன்மீக பற்றி சில சந்தேகங்களை கேட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோ மூலியமா தெரிவிக்கிறேன். ஒரு நண்பர் கேட்டு இருந்தாரு, சாமி 48 நாள் மண்டலம்ன்றது எதுல சாமி ஆதாரமா உருவாச்சு? அந்த 48 நாள் மண்டலம் நம்ம எடுத்து செய்யறதுக்கு இனா சாமி உதாரணம்னு கேட்டாரு. 48 நாள் மண்டலம்ன்றது பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், மங்களன், புதன், குரு, சுக்ரு, சனி, ராகு, கேத்து 9 நவகிரகங்கள். ராசிகள் மேஷம், ரிஷிபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 12 ராசி கட்டங்கள். 27 நட்சத்திரங்கள். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரம், திருவாதுரை, புனர்பூசம், இந்த மாதிரி 27 நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் 9 நவகிரகங்களையும் கூட்டி கழிச்சு கணிச்சு பார்த்தா 48 வரும். சோ அதனால தான் 48 நாள் மண்டலம்ன்றது எடுத்து நம்ம பகவானுக்கு சேவையோ பூஜையோ செய்யறது. ரெண்டாவது, சுவாமி 108 பாதங்கள், 108 ஸ்லோகங்கள். அதுக்கு உதாரணம் என்ன சாமினாக்கா, இப்போ 12 ராசியில அஸ்வினி மொத பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். பரணி மொத பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். கிருத்திகை ஒரு பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் ரிஷிபத்துக்கு போயிடுது. அப்போ 12 ராசிலையும் 9 பாதங்கள் இருக்கு. அப்ப அந்த 12 ராசியில இருக்கிற 9 பாதங்களையும் எடுத்து கூட்டி கணிச்சு பார்த்தா அங்க 108 வருது. அப்போ நீ அந்த 108 பாதத்துல எந்த பாதத்துல நீ பிறந்திருந்தாலும் உனக்கு ஒரு சங்கல்ப அர்ச்சனை செய்யும் போது அதோட பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக ருஷி முனிங்கோ, பெரியவருங்கோ, சித்தருங்கோ அத்த 108 ஸ்லோகமா வடிவமைச்சு கடவுள் சன்னதியில ஸ்லோகமா சொல்ல அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறது. இது போல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கான சந்தேகத்துங்களுக்கு நான் தெரிவிக்கிறதுக்கு அப்பப்போ எனக்கு தெரிஞ்ச சில வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிவிக்கின்ற சிவசக்தி அங்காளம்மா தேவி மையம் அலசூர் மர்ஃபி டவுன்.